பிள்ளைக்கு எப்படி மாலைக்கு உடம்பெல்லாம் நோவு தாங்கையும் இல்லைண்ணே பிளட் கேன்சர் தானே எனக்கா நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க நிற்கிறோம் பார்த்தீங்களா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை என்கின்ற அந்த பிரதேசத்துக்குள் இருக்கக்கூடிய மண்டூர் என்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த மண்டூர்ல ஒரு பிள்ளையை பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். இந்த பிள்ளைக்கு கேன்சர் வருத்தம். மண்டூர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. மண்டூர் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு முன்பாக வருகின்ற அந்த பாதையில தான் இந்த அக்காவுடைய வீடு இருக்கின்றது. நாங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பிள்ளையை பார்வையிட வந்தனாங்க. அந்த டைமில் வரும்போது எங்களால் முடிஞ்ச ஒரு 10,000 பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ பார்த்துட்டீங்க, அந்த வீடியோ போட்டு ஒரு வருடங்களுக்கு ஆகிட்டது. அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே உதவி செய்ய முன்பரில். அப்போ அந்த அக்காவும் நிறைய பாட்டி கோல் எடுத்து கேட்டிருந்தாங்க, தம்பி எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கடும் கஷ்டமாக இருக்குது. எங்களோட கணவர் மரமேறி தான் எங்களை பார்த்துக்கொள்றாரு. அதாவது தென்னை மரமேறி அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வருமானத்தை வச்சு தான் எங்களை பார்த்துக்கொள்றாரு. தம்பி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த பிள்ளைக்கு அந்த கேன்சர் வருத்தத்துக்காக வேண்டி கொழும்புல மகரகமைக்கு போகணும். அந்த போக்குவரத்து செலவு நம்ம இவங்களுக்கு இல்லை. அடுத்தது அன்றாட செலவுக்கு அன்றாடம் அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு கடும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்குது. வந்த வகையில் ஒரு வருடங்களாக இந்த அக்கா ஃபோன் எடுக்காத நாளே இல்லை. ஒரு கிழமைக்கு ஒரு 2 தரம் 3 தரத்துக்கிட்ட ஃபோன் எடுப்பாங்க. வந்த வகையில் உதவி திட்டங்கள் எதுவுமே வரல அந்த அக்காவோட வீடியோ பார்த்துட்டு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கனடாவில் இருந்த ஒரு அக்கா உதவி செய்திருக்காங்க. தம்பி நீங்கள் விருப்பப்படுறவங்களுக்கு, அதாவது நீங்கள் போகிறப்போ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கஷ்டப்பட்டவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுங்கன்ற மாதிரி ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த பணத்தை எடுத்துட்டா நாங்கள் இப்போ இந்த பிள்ளை கொடுக்குறதுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற கிழமை பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இந்த பிள்ளை இந்த இடத்துல இருந்து இப்போ கொழும்புக்கு போகுது, அதாவது வைத்தியசாலைக்கு. அப்போ அந்த போகிறதுக்கான செலவுகள் இவங்களுக்கான சாப்பாடு வசதிகள் இல்லை. அதனால் நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கோம். சரி, அவங்களோட வீட்டு உள்ளே போவோம். இதுதான் அந்த அக்காவையுடைய வீட்டை போகிறதுக்கான அந்த ஒழுங்குல போயிட்டு அப்படி திருட்டு போகணும். திருட்டு போனால் தான் அவங்களோட வீடு இருக்குது. முன்னுக்கு அவங்களோட ரிலேட்டிவ், அவங்க சொந்த வீடு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு வீடியோவில் மாறி இருக்குது. சில பேருடைய வாழ்க்கை மாறாமல் இருக்குது. அதாவது சில வீடியோக்களுக்கு உதவி கிடைக்கிறதில்ல. அப்போ அந்த வகையில் இந்த அக்காவுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு வருடங்களாக இந்த வீடியோ பதிவேற்றியும் இது வரைக்கும் உதவி கிடைக்கிறோம். அப்போ இது இந்த ஒரு வருடங்களுக்கு கழித்து நாங்கள் வரவங்களுடைய நிலைமை பாடுறதுக்குன்ற தெரியல. சரி, உள்ளே போயிட்டு வந்து அக்காவோட பேசுவோம். அக்கா வணக்கம். அக்கா சுத்தமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம சந்திச்சு போய் நிறைய நாள் ஆயிட்டுதுன்னு எப்படியும் ஒரு 9-10 மாதம் இருக்குன்னு. அப்போ அந்த வகையில் இப்போ இன்றைக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் சந்திக்கும் போது எங்களுக்கு நிறைய மாதிரியா இருக்குதுன்னு சொன்னால் கடை வீடியோ எடுத்து போட்டு இப்போ இது வரைக்கும் உதவிகள் கிடைக்க இல்லை. அது உண்மையில் எங்களுக்கு ஒரு மன வருத்தமாக்கா. அப்போ இந்த எல்லாருடைய வாழ்க்கையும் மாறாது. சிலருடைய வாழ்க்கை வீடியோ ஊடாக மாறி இருக்குது. நம்முடைய மக்கள் நாயகன் உறவுகள் ஊடாக நிறையத்துடைய வாழ்க்கை மாறி இருக்குது. சிலருடைய வாழ்க்கை மாறாமலும் போயிருக்கா. அந்த வகையில் உங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். சில மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கின்றோம். உங்களோட கணவர் எங்களுக்காக வேலைக்கு போனேன், எண்ணெய் அடிக்க போனேன்னு சொன்னேன். ஒரு ஏக்கர் எண்ணெய் அடிக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் கூட்டிட்டு போனேன். எண்ணெய் அடிக்க போனேன். சரி, நம்ம என்ன கடப்பில் நின்று கொண்டிருக்கோம். அங்கே தான் நிற்போம். நீங்க தான் சொல்லணும். வாங்க கூட திருக்க வா. சரி வாங்க, இங்கே இருங்க. ஃபஸ்ட்டுக்கு வாங்க, இருங்க நீங்கள். இப்போ உங்களோட கணவர் தொழிலெல்லாம் இப்போ எப்படி மரம் தான் இருப்பீங்க? மரம் ஒரு தேங்காய் அதை கொண்டு போகிறது எண்ணெய் பட்டு வேலைக்கு போய் தொழில் போகும். மழை பெய்ஞ்சாடியோட தொழில் மழை நேற்று முன்னாடி மழை இரவு மழை அந்த எண்ணெய் கொண்டு அடுத்தாக்கா என்ன சொன்னால் வீடியோ எடுக்க முதலேக்கா எல்லாத்தையும் கேட்குறது வளமை. நம்ம ஆரம்பத்தில் 8-9 மாதங்களுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டோம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அக்கா இன்றைய தருணம் திரும்ப நீங்கள் கோல் எடுத்துருந்தீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைக்கல. எங்களுக்கு அது ஒரு கவலைக்கா. வீடியோ எடுத்து போடுறதுக்கா நிறைய பேருக்கு உதவி கிடைக்கும், சில பேருக்கு உதவி கிடைக்காது. அது எங்கட கையிலையும் இல்லை. பார்க்குற உறவுகளுக்கா தந்தா தாங்க ஒன்று தரலாம், நாங்கள் ஒன்று தரது எங்கட கையிலையும் இல்லை தானே. அப்போ யாராவது உதவி செய்தாக்கா அதை நாங்கள் வச்சுக்கொள்ளையுமே இல்லாது. இந்த உதவி செய்தவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம். அப்போ அந்த வகையிலக்கா இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு சம்மதம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு மாதிரி சொல்லியிருந்தீங்க
கஷ்டம் தான். நான் இப்போ எனக்கு என்னையை பற்றி கவலை இல்லை. எனக்கு எந்த பிள்ளைய நான் உயிரோட வைக்கணும்ன்றதுக்காக நான் இப்படி செய்கிறேன். அப்போ அவருக்கு சம்பளத்தை செய்கிறாரு. அவர்கிட்ட நான் சொல்லி நமக்கு ஃபுல்லாக முக்கியம். அப்படியே நான் உழைப்பு எடுத்துடலாம். உழைச்சி நாளைக்கு உழைச்சாலும் முன்ன நாளைக்கு நாளைக்கு கட்டிடலாம். ஃபுல்லாக பூரா வராது. அது உயிர் ஒரு 10 உயிர் இன்றைக்கு இருந்தாலும் இல்லை. கோழி மாய்த்தான் அந்த உயிர் பிள்ளைகள உயிர். அதான் நான் எல்லா பற்றியும் உதவி கேட்கறேன். எனக்கு இன்னைய பற்றின கற்கற இல்லை. எனக்கு இந்த பிள்ளை தான் முக்கியமாக வேணும். அதுக்காக நான் ஆட்டினா கையேந்து வேணும். அப்படின்னு இல்லைக்கா, இது வந்து நம்மளோட உறவுகள் தான். இது கையேந்திரன் அப்படின்னு இல்லைக்கா. சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற சம்பந்தம் மற்ற பிள்ளைக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு நம்மளை நீங்கள் பிரித்து பார்க்க தேவையில்லைக்கா. எல்லாம் நம்மளுடைய உறவுகள். என்ன செய்கிற இப்போ வீடியோ எடுத்து பார்த்து விட்டாதாக்கா அதை பார்த்துட்டு யாராவது உதவி செய்ய முன் வருவாங்க. வேறு வழி இல்லைக்கா. இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாக்கா நாங்களும் எந்த வழியால் செய்யுது இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து வலைத்தளங்களை நல்ல விதமாக பயன்படுத்துகிறாங்க, கெட்ட விதமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய கெட்ட விடயங்கள் நடக்குது, நல்ல விடயங்கள் நடக்குது. அதே மாதிரி வலைத்தளங்களுக்காக நல்ல விடயங்கள் நடக்குது, கெட்ட விடயங்கள் நடக்குது. அந்த வகையில் இந்த வலைத்தளத்தை பயன்படுத்தி ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கிறதுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்குக்கா. அப்போ பிள்ளைக்கு வந்து இப்போ உடம்பு நிலையெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் அதை கேட்டாங்க. நாங்கள் கேட்க அவர் சொன்னார் அனுப்பிட்டு போகிறோம் பிள்ளை நல்லா இருக்குமா மாதம் போட தந்துருக்காங்க. எங்களுக்கு இப்போ கஷ்டம் வேணும். இப்போ மாதம் வந்துட்டுக்குள்ள இப்போ தம்பி பெருசாக தாரங்க. அவனுக்கு இப்போ அக்கமாக செய்யணும். அதில் அப்போ மாதம் பைக்கு போட்டு வந்துருக்கு. அவனுக்கு கடன் தானே. அவனுக்கு கடன் பட்டு சொல்லணும். அவன் சொன்ன இந்த மாதம் காசு விலை காட்டணும். நான் அதுக்கு இப்போ உங்கள்கிட்ட கோல் பற்றி கேட்டேன். வெறுத்தையும் கடவுள் சாப்பாடு வாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் காசு கொடுக்கணும் கடவுள் இருக்குது. அப்போ வீட்டை சொன்னா நான் செய்வோம். நெல் வீட்டில் சாப்பிட்றது சார். நெல் பிடிச்சி 8000 ரூபா 50,000 ரூபா போகுது. இப்போ முடிய விற்றா காடுந்தாங்க. அப்போ நான் நெல் விற்றா சாப்பிட்றோம். பிள்ளைகளுக்கு இந்த நெல் இருக்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கு நாங்கள் அங்கே இங்கேயும் போகாமல் இங்கே சாப்பிட்றோம். இப்போ வைத்தியசாலையில் என்ன சொல்லிட்டாங்க பிள்ளைங்க? சொன்னாங்க நாங்கள் பின்னாடி போகிறோம் வாரம் அந்த கொப்பியில் எழுதுறாங்க. பெரிய கொப்பி எங்கே பெத்த போயிட்டு மட்டும் இத்தனையில் இருக்கணும்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு வாரம் எல்லாம் மருந்தெல்லாம் இல்லை. எல்லாம் முதல் எவ்வளோ. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறோன்னு சொன்னீங்க. இப்போ அங்கே போயிட்டாக்கா என்னத்துக்கு வர சொல்லிங்க? இப்போ கிளீன் சொன்னால் இங்கே இருந்து காலையில் போனால் அந்த பெயிண்ட் செத்தம் குத்தி எடுப்பாங்க. இந்த பேப்பர் பார்ப்பாங்க எத்தனையில் இருக்கிறது. கிருமியில் ஏறதுக்கு ஏறலையான்னு பார்ப்பாங்க. பார்க்குறது தான் மாதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போகிறோம். இப்போ ஆனால் வந்து அங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற வைத்தியம் செய்கிற செலவெல்லாம் வந்து ஃப்ரீ தானே? அது ஃப்ரீ. என்னென்னு சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த போக்குவரத்து செலவுக்கு தான் இப்போ எங்கள் வீட்டில் பிள்ளைங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படியான செலவுகளுக்கு தான் இப்போ கஷ்டம். 2 வீடு கட்டுறேன், 2 வீடு கட்டுறேன். உழைச்சி எல்லா பேரும் செய்ய காணாது. அதால் கஷ்டம் எனக்கு. நான் பார்த்து செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுதான். கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் கணக்கு எல்லாத்தையும் மாதம் 10,000 ரூபா தந்தாலும் போதும் பிள்ளையை கொண்டு வருது. மற்ற நாங்கள் எங்களோட நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு அண்மை காலமாக கொஞ்சம் காலம் முடியுது நிறைய விமர்சனங்கள் போய் கொண்டிருக்குது இந்த உதவி செய்கிறவங்களுக்கு எல்லாம். இப்போ நீங்களும் பார்த்துக்கிங்க தெரியாது பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த வகையில் மேலே அந்த வார உதவி திட்டங்கள் நம்ம குறைஞ்சிட்டது. அந்த அப்படியான நிலைமையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ எப்படி சொல்கிறேன் தெரியல. என்னால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியை கொண்டு வந்திருக்கின்றேன். மேலதிகமாக மாதம் செலவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு மனமுருகி உங்களுக்கான உதவியை செய்யும் போதோ இல்லை இந்த வீடியோ பகிரும் போதோ தான் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். அது எல்லாம் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த உதவியக்காக கனடாவில் இருக்கக்கூடிய மேகலாங்கிற ஒரு அக்கா வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்படி நீங்கள் போகிற இடங்கள்ல இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படியானவங்களை பார்த்து நீங்களே வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி 21,100 ரூபாய் அனுப்பியிருந்தாங்கக்கா.
அப்போ அந்த காசு வந்து இப்போ உங்களுக்கு தரக்கூடிய எனக்கு அமைஞ்சது. இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய உறவுகள் உதவி செய்வாங்க. தம்பி நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு இதை செய்யுங்க, இவங்களுக்கு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில உறவுகளை வந்து காசு அனுப்பிட்டு தம்பி நீங்கள் விரும்பின மாதிரி அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்தா சரி போட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் இந்த அக்கா அவங்க அதே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உங்களுக்கு வந்து காசு அனுப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு எனக்கு வீடியோ மட்டும் போட்டு விடுங்க, நான் பார்க்க வேண்டு. அப்போ அந்த வகையில் ஒரு எண்ணி பாருங்கக்கா எவ்வளோ இருக்கு. ₹21,100. இந்த உதவி யாருண்டாக்கா செய்திருக்காங்க? கனடாவில் இருக்கக்கூடிய மேகலா என்கின்ற அக்கா தான். இப்போ முன்ன பின்ன தெரியாது, உங்களை வந்து முன்ன தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும். அப்போ அந்த வகையில் இந்த உதவி செய்த அந்த அக்காவை நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நாங்கள் இந்த அக்காவை நன்றியாக சொல்லணும். இப்படி அந்த கஷ்டத்துக்கு இந்த போகிறதுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகிறானே சரியான கஷ்டத்தில் இருந்தேன். அந்த காசு அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. கடமைப்பட்டிருக்கு அந்த அக்காவுக்கு. வேலை உங்களுக்கு நன்றி. என்ன சொன்னாக்கா உண்மையிலே வந்து இந்த 20,000 உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு போதுதானே? 10,000 நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ கண்டிப்பாக சில வேலைகள்க்கா இப்போ இந்த அக்காவை வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் முன்வரலாம். இல்லைன்னு சொன்னால் வீடியோ பார்த்து கொண்டு உறவுகள் பிள்ளைக்கு அந்த குணமடையும் வரைக்கும் ஏதாவது உதவி செய்ய முன்வரலாம். அப்படி செய்தாங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களோட கையில் தருவோம். எங்களை வச்சுக்கல அதை கவிதை செய்யலாம். சில வேலைகளில் உதவி கிடைக்கலாம், உதவி கிடைக்காமலும் போகலாம். எல்லாமே தான் எப்படி சொல்கிறோம், ஒரு உறவின் செயலன்னு சொல்லணும். உறவின் செயலும் பிள்ளைக்கு ஒரு மாசம் ஒரு 10,000 தலம் போதும். நமக்கு பிள்ளைதானே முக்கியம். எங்கிருந்து வந்து ஏரியாத வருத்தம் எங்களோட குடும்பத்துக்கு ஒத்தரைக்குமே இல்லை. இப்படித்தான் வந்து சரியான கவலையா இருக்கு எனக்கு. மனசு சரியான 2-3 கிழமை கூட சரியான கவலை எனக்கு. பிரசரம் கூட குடித்து எனக்கு. நீங்கள் ஒன்று யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களோட உடம்பை பாருங்கடா. நீங்கள் தைரியம் இருந்ததாக்கா உங்களோட பிள்ளைகளை பார்க்கலாம். உங்களை நம்பி 3 பிள்ளைகள் இருக்குது. அப்போ ஒரு பிள்ளைக்கு கேன்சர் வருத்தம்னு சொல்லியாக்கா மற்ற பிள்ளைகளை கைவிடாது இல்லை, அந்த பிள்ளைங்க வந்து கைவிடாது. இப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கியமோட நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறோம்னா ஒரு மன வலிமையோடு இருந்தால் தான் இப்போ குடும்பத்தை வந்து கொண்டு போக முடியும். இப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சு கொள்ளுங்க, சரியா? நிலந்தி வாங்க வாங்களே. அப்போ ஹோம் பாஸ்போர்ட் வேணுமாமா? புதுசா வாங்கி தரட்டாமா? ஒரு வாங்கி கொடுத்து உடைச்சு போட்டாங்க, திருப்பி வாங்கி தரட்டாமா? மாமா வரட்டாமாங்க? சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்களேன். சரி, தெரியுமா மாமாக்களே? நாங்கள் முதல் வந்தாங்க, ஞாபகம் இல்லையா? ஒரு நிறைய நாளைக்கு முதல் வந்து நாங்கள் ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்க பார்த்தீங்களா மாமாக்களே? சொல்லுவாங்க மாமா அந்த காசு இருந்த மாமா வந்து சொல்லி போட்டு பின்னாடி மறந்து போனேன் சொன்னவா நாங்கள் வேற. அப்போ நாங்கள் அந்த காசு இருந்த மாமாக்கள். பிள்ளைக்கு எப்படி மாலை உடம்பெல்லாம் நோவு தாங்கையும் இல்லைண்ணே? பிளட் கேன்சர் தானே எனக்கா? சரி, பிள்ளைக்கு என்ன மால் வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போகலையா பிள்ளை? இன்றைக்கு போகலையா? லீவ் என்ன இன்றைக்கு? ஓஎல் எக்ஸாம் நடக்கிறதால லீவு கூட்டிக்காங்க. இப்போ எத்தனை மாண்டாக்கா படிக்கிறேன்? 1ஆம் ஆண்டு வரா? மண்டூர் ஸ்கூல் தானே? சரி, நல்லா படிக்கணுமா? சரியா? அடுத்து என்னன்னு சொன்னாக்கா நம்ம ஆரம்பத்தில் வரும்போது இந்த இடத்துல வந்து குடில் மாதிரி இருந்தது. அந்த குடில் இருந்தது. அப்போ உங்களுக்கு இந்த இதை வந்து கட்டிட்டு இருந்ததா இருக்கா? இல்லை, நான் வந்து இந்த மோதிரம் வந்து வேற பாங்க அதை ஈடு வச்சு போட்டு அதை வீட்டில்
ஏன்னு சொன்னா அந்த ஒழுகுது தானே பிள்ளைகள் இருக்கிறது வசதியில தானே அப்போ ஒழுகுது தண்ணி இதுக்கான மாதிரி தண்ணி நிற்கும் படுத்த ஒழுகு அப்போ நான் சரி வீடு வச்சு கொடுத்தேன் நான் வெளியே தாங்க போய்கிட்டே முடிஞ்சு அன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி கொள்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க நினச்சிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தானே அப்போ அந்த வீடியோவில் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து அந்த ஓலை குடிசையை தான் கடை வீடு இருந்தது அதுக்கு பிறகு வீடு வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்களாம் சொன்னாக்கா முன்னுக்கு உங்களுக்கு அந்த கல்வி எடுத்துக்கிட்டாங்க நான் இப்படி சொல்கிறேன் எனக்கு வைக்க வேணாம் பிள்ளைக்கு வந்து இப்படி கருத்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் வந்து கட்டிக்க தேவையில்லைன்ற வாங்கிட்டு ஒரு மண்ணு இல்லை இதை இப்போ கட்டிக்கிறதுக்கு என்னச்சுன்னா நான் பிள்ளைகள் இதுக்கு தான் நான் செஞ்சேன் ஏன்டா பிள்ளைகள் திரியுறது தானே நாளைக்கு வருத்தங்க வந்தா அது பார்க்குறது அது இப்போ தண்ணிக்குள்ளே எல்லாம் போயிடல தானே அப்போ சரி அப்போ அதுக்காக நான் அதை செஞ்சேன் அப்போ சரி கடமாக்கி தண்ணி செஞ்சேன் எனக்கு இப்போ எல்லா பேரும் இப்போ செய்ய இல்லாது இப்போ நாங்கள் வீடு வச்சு செஞ்சேன் முதலத்தை வீடு வச்சு செஞ்சேன் 50,000 வீடு வச்சு இது கடனுக்கு தான் அடிச்சு எல்லாம் காசு கொடுக்கல அப்படி இருக்குது அவங்களுக்கு ஒரு 30 கொடுத்த மாதிரி இருக்குது எல்லாம் கொடுக்கணும் அந்த பொடியை ஓடாய் பொடி சரி அப்போ கொஞ்சம் யோசிக்காதீங்க வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வேற ஒன்று நான் சொல்லலை இந்த பிள்ளைக்கு உதவி என்ன செய்கிறதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன் உங்களுக்கு இந்த நலம்புரி காசு இல்லை இந்த திட்டோக்கை கொஞ்சம் போடுங்க நீங்கள் உங்களுக்கு இந்த முத்திர காசு இந்த நலம்புரி காசு எனக்கு கஷ்டம் 2-3 பிள்ளைகள் இருக்கு படிக்கணும் பெரியாதில் கொடுத்து கிலோவும் இப்போ புறந்துறாங்க வரும்ல கேக்கு அதுக்கு வேறையா அப்படி எல்லாம் சிலவு இருக்குது அப்படி எங்களுக்கு இந்த மாதம் 10,000 தந்தாலும் காணும் அந்த முத்திர காசு நலம்புரி காசு உங்களுக்கு அதுவும் இல்லை அப்போ என்னத்தை கண்டு இவ்வளவு நிப்பாட்டினவங்க எங்களுக்கு அப்போ இப்போ கூலித்தொழிலுக்கு தான் போகிறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காசு வேணும் மற்ற கஷ்டப்பட்டவங்களுக்கு இல்லை எடுக்க வேண்டிய ஆக்கள் எடுக்கல இந்த காசு அப்போ எங்களுக்கு எங்களோட நிலைமையை யோசித்து பாருங்க எங்களுக்கு ஒரு 5,000 தந்தாலும் எங்களுக்கு காணும் அப்படியும் இல்லை இந்த பிள்ளைய வருத்த மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் பிள்ளைகள் 3 பேரும் சாப்பிடணும் படிக்கணும் வகுப்புக்கு போகணும் இவ்வளோ சிலவு இருக்குது தண்ணி பில்லு கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் கிணறும் இல்லை வீட்டை லைன் தண்ணி தான் அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் பார்த்து நிலம் உரிதாரத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயங்கள் உதவி செஞ்சா நல்ல பெரியாக்களுக்கு நான் கடிதத்தை 3 கடிதம் எழுதி கொண்டு போயிருக்கேன் 3 கடிதத்துக்கு ஒரு பதிலும் இல்லை நான் எத்தனை தடவை பெல்லாவளிக்கு போய் கேட்டிருக்கேன் அங்கே அவங்கள ஒரு பதிலும் இல்லை வரும் பண்ணுறாங்க ஒன்றையும் காணல எங்களுக்கு யாராவது உதவி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கணக்கையும் போனேன் நான் கணக்கு கேட்கையுமே 10,000 ரூபா ஏற்றுத்த மாதிரி எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க சரியா ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்கள் எப்படியேக்கா நாங்கள் சொல்லிடாதீங்க உங்களை வந்து உங்கள் கஷ்டத்தை வந்து பதிவிடலாம் பார்த்துட்டு யாராவது உறவுகளை கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அது தெரியலக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா வந்து சரியா சந்தோஷம் நினைக்கிறேன் எங்களால் முடிஞ்ச செய்கிறதாக்கா சரியா இந்த வீடியோவிலேக்கா சில வேலைகளில் உதவி கிடைக்காமலும் போகலாமாக்கா அது எல்லாமே வந்து இல்லை என்னென்னு சொன்னாக்க சொல்லதானேக்கா நீங்கள் யோசிப்பீங்க அது திரும்ப வந்து அந்த பொடியை வீடியோ எடுத்து போட்டு வரணும் திரும்ப இல்லை என்ற நினைப்பாங்க உங்களுக்கு வரக்கூடாது தானே என்ன எங்கடா இல்லை இல்லைக்கா எங்களுக்கு உதவி 2-3 இடத்துல செஞ்சிருக்காங்க நான் சொல்ல அந்த உதவி எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு ஏன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போட்டுருந்தாரு அதுல நாங்க வந்து இந்த பாருங்க காதலையும் கூட தோடு மாதிரி இருக்கு அப்படி ஆலம்பரமா நான் செய்யறது என்ன அந்த பிள்ளைக்கு தான் நான் பக்கத்துல வலிச்சேன் இல்லை நான் அதை என்னோட சொல்ல வரேன் உங்களோட கஷ்டம் ஒரு வீடியோ நம்ம பதிவிட்டாக்கா வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு உதவி செய்யலாம்னு அந்த மனம் இறங்கி வந்து செய்தால் தான் நாங்கள் அதை கொண்டு வந்து தரலாம் நம்ம வீடியோ போட்டுதாக்கா சில நேரங்களில் உதவி கிடைக்காமலும் போகும் சரி அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படக்குள்ளக்கா அதை நீங்களும் நினைக்கக்கூடாது நீங்கள் பாருங்க சரி நான் வீடியோ எடுத்து போட்டோம் நமக்கு ஒரு உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி ஏன்னா எங்களுக்கு அதே துறைகள் இருக்கிறதால கொஞ்சம் விளங்குமாக்கா நிறைய பேர் வந்து நாங்கள் நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுவோம் சில பேருக்கு உதவி கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காமலும் போகும் அதான் நான் சொல்கிறேன்னாக்கா ஒரு அதால் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு கட்ட வந்துடக்கூடாது தானே நாங்கள் உதவி செய்ய வந்து எடுத்த அப்புறம் தெரியுதாங்கக்கா அதான் சொல்ல வரணும் கிடைச்சாக்கா கொண்டு தான் வரணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ எங்கள் கஷ்டத்தை வந்து எங்களால் வந்து வழி கொண்டு வரதான் முடியும் அந்த வகையில் நாங்கள் போயிட்டு வரோம் கொஞ்சம் யோசிக்காதீங்க பிள்ளைய பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நான் போயிட்டு வாங்க சரியா சரிம்மா வரட்டா போயிட்டு மாமா பாயா சைக்கிள் உண்டு சின்ன சைக்கிள் நாங்க வாங்கி கொடுக்குறோம் எங்கள்கிட்ட வசதி இல்லை யாராவது உதவி செஞ்சாங்க சைக்கிள் வேணுமா உங்களுக்கு
என்னது சைக்கிள் வேணும் பள்ளிக்கு போகிறதுக்கா விலங்கல்லக்கா பக்கத்துல இருந்து பக்கத்து வீடுக்காரங்க சத்தம் வருவாங்க நிறைய பொருட்கள் சேர்க்கிறதாம் அவங்களால வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நிறைய சாமான் கேட்டா இங்க போறோம் நாங்க உண்டு தான் வாங்கி கொடுக்கலாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாமா சாப்பிட்றதுக்கு அது வாங்கி கொடுக்கலாம். அப்ப அவ ஆசைப்படுறது கொடுக்கும் வாங்கி கொடுக்கலாம். மற்றது வாகனத்தில் நாங்கள் கேட்டா நீங்களால ஏழுமா கொடுக்குறதுக்கு கொடுக்க இயலாது. நகை எல்லாம் கேட்டு அப்படியே இருக்கு. அப்ப நகை நான் கொடுத்துறேன் இந்த மாலையை போட சொல்லி அதே மாதிரி நான் போட்டு முறை போட்டு அவங்க சிமிக்கி வாங்கி தரட்டாமா உதவி ஆசைகளை வச்சு வச்சுட்டு போப்பா வந்து நான் என்ன சரி வாங்கி தாரணும் திருது. சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோங்க. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக வாய்ச்சி பார்க்கணும். அடுத்தது உங்களுக்கு மேலதிகமான உதவிகளும் தேவை. உண்மையிலே உதவி செய்யக்கூடியவங்க கமெண்ட் பண்ணி உதவி செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலை அந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்.